அந்த அரசியல் சங்கத்தை சார்ந்து இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாம் கோட்டையில் இருக்கிற முதலமைச்சர் அறைக்கு இதுவரை வரலாற்று இல்லாத அளவிற்கு கோட்டை முதலமைச்சர் அறைக்குள்ளே எனக்கு இனிப்பு ஊட்டியது. நான் அவர்களுக்கு இனிப்பு ஊட்டிய காட்சியெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையிலையும் பார்த்துருப்பீங்க. அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் எதையும் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதிமுக ஆட்சியில் பல்லாயிரக்கணக்கான போராட்டத்தை நான் செஞ்சேன். இவர்கள் மாதிரி யாரும் அடக்குமுறையை நாங்கள் செய்யல. இன்றைக்கு எதிர்கட்சிகள் போராடினாலும் அனுமதி கொடுக்கறதில்ல, அப்படியே நாங்கள் போராடினா எங்கள் மீது வழக்கு. அது மாதிரி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து அந்த வாக்குறுதி நிறைவேற்றாத காரணத்தினால இன்றைக்கு விவசாயிகளிலிருந்து நான் சொன்ன அத்தனை அமைப்புகளுமே இன்னைக்கு போராட்டத்தில் இறங்கி போராட்டம் நடத்திட்டு வராங்க. எல்லோரும் நினைத்தார்கள், எல்லோரும் இன்றைக்கு களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். ஒருபுறம் 10 கட்சி கூட்டணி, மற்றொரு புறம் 8 கட்சி கூட்டணி. ஆனால் யாரை தேடி தேடி வருகிறார் என்று சொன்னால், நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிற காலம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறதே தவிர அந்த அலை மாறி இருக்கிறது. தனித்தே நிற்பார், அவருக்கு கூட்டணி அமையும். 2024 எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்த மனிதர் எப்படி 2026 நம்மளை விட்டுட்டு போவாரு? இடையில சில மனக்கசப்பு இருந்திருக்கலாம், சில காரணங்கள் இருந்திருக்கலாம், தற்காலிகமா அவர் போயிருக்கலாம். நான் ஆரம்பத்திலிருந்து மிகுந்த நம்பிக்கையோடு தான் இருந்தேன். அண்ணன் டிடிவி அவர்கள் எங்கேயும் போக மாட்டாங்க, நம்ம கிட்ட தான் இருப்பாங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல அதிமுக பத்திரமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கவலை தான் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு. பாரத பிரதமர் ஒரு முறை இல்லை, எத்தனை முறை வந்தாலும், எத்தனை 100 முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் உலகத்திற்கே ஜனநாயகத்தையும் தேர்தல் முறையையும் சொல்லிக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதில் போட்டியிற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், ஆனால் அந்த வாய்ப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு நான் ஒன்றும் முடிவெடுக்கலை. என் கூட இருக்கவங்க வெற்றி பெற்றால், என்னோட இந்த இயக்கத்தில் இணைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மேலிடம் என்ன சொல்கிறாங்கன்றது அப்புறம் பார்க்கணும்.